ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நான் சென்னைக்காரனும் இல்லை, நான் மதுரைக்காரனும் இல்லை. நான் குப்பை பொருள் உண்டா கத்தியை தூக்கி கயிற்றுல வச்சான், வாழைப்பழம் தூக்கி வாயிலே வச்சான். போதா ஸ்லோமாவே ரட 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 டாட் ரட 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 டாட் ரட ரட ரட. வீடியோ எப்போதான் வந்தது? நல்லா வந்ததுதா? நல்லா வந்துருக்குடா. ஓகேடா, வேதாமதா. என்னடா சரிங்க, நான் குப்பை பொருள் விட்டு செவ்வாய் தண்ணி குடிச்சு தண்ணி வேலையை பார்க்கலாம், டயர்டாகுது. பையத்துக்குடா. காசுண்டா குர்ரா. காசாடா? இந்தாடா. நான் போய் தண்ணி வாங்கினேன். அண்ணா ஒரு வார்த்தை பார்த்தாண்ணா. குப்பை போடுற நாய் என் கையை வந்து பிடிக்கிற. இனிமேட்டு இந்த ஏரியாவில் பார்க்கக்கூடாது, படா. தண்ணி கட்டி வச்சார அவரை. சுதா நம்ம வாழ்க்கையில் சகஜம்டா, அழாதுதான். நீ வந்தது மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம். நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம். நான் காலையிலே இப்படி வெயில் அடிக்குது. ப்ரோ டைம் ஆகுது. 12 ஆகுது. 12 தான் ஆகுது. ஐயோயோ. ஏப்பா யார் அது நடுவில் பாரிய தூக்கி போட்டு வச்சுக்கிறது? சேப்பா நீயா? இந்த ஸ்டெப் ஓகேவா சார்? இந்த ஸ்டெப் ஓகேவா சார்? என்னடா ஸ்டெப்பு போடுறேன்? நான் போடுற ஸ்டெப்பு. ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ சார். ஃப்ரீ தான் சார். அடுத்த மாதம் காம்படிஷன் ஒன்று இருக்குது. நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பசங்களாக இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே சார். வின் பண்ணால் 2 லட்ச ரூபா ப்ரைஸு. நான் உங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கால் பண்ணுறேன். சரி, பாய். ஓகே, பாய் சார். ஆரம்பிக்கணுமா சார்? ஆடித்தாளி. சார் குட் மார்னிங் சார். என்ன அப்படி பார்க்குறான்? சினிமா கழுவி ஊற்றுவானோ? என்னடா பண்ணுற? டைம் என்னடா ஆச்சு? டேய் என்னடா இப்படி இருக்க? கொஞ்சோண்டு டைமிங் மிஸ்டேக் சார், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சோன்ட்டு 1 மணிக்கு வந்திருக்கேடா. டேய் என்னடா பண்ணுற? எல்லாம் லூஸுங்களா இருக்குதுப்பா. இது ஒரு லூஸு. சார் என்னை திட்டாதீங்க சார். நான் கொஞ்சம் சோர்வான ஆள், அதனால் குடிப்பேன் டெய்லியும் பால். இதனால் தரையில் நிற்காது என் கால். நான் சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் நல்லா நிற்கலு. டேய் எதனா கேட்க போகிறேன்டா. சாரி சார். அடுத்த மாதம் டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. உனக்கு தெரிஞ்ச டேலண்டான பசங்களாக இருந்தால் கொஞ்சம் சொல்லு.
நான் ஓகேவா? ஓகே சார், நான் கண்டிப்பாக பார்த்துட்டு சொல்கிறேன் சார். சரி சார், சரி இப்போ நான் இங்கே இருக்கட்டுமா? இப்போ இருந்து என்ன பண்ண பாரு, போ போ. சரி பாய் சார். டேய் சாரை பார்த்துடா பாய். இது ஒரு வாதனை, நீயும் போ. டேய் என்னடா முடிஞ்சிச்சாடா, எவ்வளோ இருந்தா? ஹலோ ஹலோ டேனி, சொல்லுண்ணா. மேலிடத்துலேருந்து பெரிய சம்பவம் ஒன்று வந்துக்குதுப்பா. என்ன பண்ணண்ணா? ஒரு 12 வயசு பசங்க இருந்தாக்க புச்சினு தாப்பா, உனக்கு பெரிய அமௌண்ட்டை வாங்கி தந்துடுறேன். பண்ணிடலாட்ண்ணா. பண்ணலாண்ணா. ஃபஸ்ட்டு வேலையை முடிச்சுட்டு வந்து அப்புறம் பேசுப்பா. ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிப்பா, சரி சரி வச்சுதா. சரி நானு. டேய் எவ்வளோண்டா கொண்டார் படி, வாடா டே சீக்கிரம். அப்படின்னா தான் தோன்றான் தெரியல, அப்படியே தேஞ்சல்லையே தங்கிறான், வர ஏமான்றான் சாவறான். டேய் எவ்வளோண்டா சீக்கிரமா வாடா. என்னடா அவ்வளோ அர்ஜென்ட்டு? அண்ணன் 12 வயசு பையனை ஒருத்தனை அத்தவ சொல்லியிருக்காருடா. டேய் சின்ன பையனை எப்படிரா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வாடா. நீ பார்த்துன்னு தான் இருப்ப. எந்த பையன்டா? ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டாராடா? நம்மளே யாருன்னா தூக்கின்னு வரணுமாண்டா. அட போடா, எவன் நம்மளை செருப்பில் அடிக்க போகிறானோ. டே வாடா டே, கொஞ்சம் உட்காந்துட்டு போகலாம். நம்ம வாழ்க்கை ரெமோல இருக்குமா, மாறாது இல்லை. நம்ம சாதாரண குப்பை போகுது பசங்கடா, நம்ம வாழ்க்கை மாறாது, இப்படி தான் இருக்கும். சரி வாடா போகலாம். டிடி அங்கே 3 பசங்க போய்க்கிறாங்க பாரு, அந்த ஒருத்தனை தூக்கலாம்டா. டேய் எப்பட்றா? நான் பார்த்துறேன், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ அவனை தூக்கி பின்னால் மட்டும் வந்து உட்காரு. சரியாட்டும் வா, பண்ணிடலாம் வா. டேய் நூறுரா. டேய் பட்னி ஏறா. அண்ணா யாருண்ணா நீங்கள்? உங்கள் ஃபாலோவர்ஸு. ஏச்சி 3 வண்டியில் ஏறு. டேய் அவனை ஒய்யா போடுறா. டேய் நான் ஒழுங்கா தானே பிடிச்சினு. டேய் ஒழுங்கா உட்காரா. ஏய் அமைச்சா உட்காரா, கத்தாரா. டேய் அமைச்சா உட்காரா. டேய் டேனி பட்னு வண்டி ஏறா, யாரும் வந்துட போகிறாங்க, பட்னு ஏறா. டே பாலாஜிங்கடா. டே பாலாஜிடா. டே பாலாஜி விடுங்க டேய். டேய் பாலாஜி டேய். பாலாஜி விடுங்க டேய். என்னடா பண்ணுது? நம்மளுக்கு இந்த ஒரே ஃப்ரெண்ட் அவன் தான்டா. யாரு கட்டி இது என்னடா பண்ணுது? சந்தோஷ டேய் டே என்னடா தூங்க மாஸ்டருங்களா? மாஸ்டர் திருப்பதி போயிடாரு, நாளைக்கு தாண்டா வருவாரு. அடுத்த மாசம் காம்படிஷன் வச்சு என்னடா திருப்பதிக்கு போயிடாருன்ற? பிராக்டிஸ்டா? நம்மளே ப்ராக்டிஸ் பண்ணி சொன்னாரு. சரி ஆட்டம் வாடா.
பார்வை கற்பூர தீபமா சிவள்ளி ப்ரோ செருப்பு அவுட்டிங்க பாருங்க bro. தாங்க ப்ரோ உங்க செருப்பு. என் ஸ்டெப்பு அப்படிதான்டா. என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை. டே மாஸ்டர் எங்கடா? மாஸ்டர் திருப்பதி போயிடுறாரா? எப்படா வருவாரு? நாளைக்கு வராராண்டா. ம். தமிழ் ஏற்றிக்கிட்டாடே. வா வாட சட்டை மாற்றிக்கலாம். சீக்கிரம்டாடே. ஒரே நிமிஷம்டா. எதிரா இங்க பாத்லிகரா இந்தடா. வாடா போலாம். ஹலோ பாஸே, தூக்கிட்டியா? அவன் என்கிட்ட தான் இருக்கிறான். என்னது 50,000மா? சரி ஏதோ ஒன்று குத்து தொலை. அவனான பாலாஜி தூக்கி போண்டு. சரி வாடா போய் பார்க்கலாம். ஆனா நீ தானே அன்னைக்கு எங்க ஃப்ரெண்டு தூக்கி போந்து. யாரா உன் ஃப்ரெண்டு? அட வாங்கடா.
தான்டா, உன்னோட ஃப்ரெண்டு என்கிட்ட தான்டா இருக்கானா. என்னடா இப்போ? நான் ப்ளீஸ் நான் என் ஃப்ரெண்டை மட்டும் விட்டுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் உன் காலில் ஏய் சீ தொடாத. சீ குப்பை போறதுனா என் காலை வந்து தொடுற. நீங்க எவ்வளோ ஒன்றே எங்களுக்கு திட்டுங்கண்ணா. அதான் என் ஃப்ரெண்டை மட்டும் விட்டுங்கண்ணா. அடிங் நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். இப்போதான் ரொம்ப ஓவரா பண்ணிருக்கிறேன். இங்கே அவனை கோயத்தில் வச்சு கொண்டுருவேன். டி மென்ட்ல செத்துட்டு போறான்டா அவன். டேய் தமிழ், டேய் நாடா டேய். டேய் தமிழா டேய். டேய் ஏன்டிடா டேய். அவனெல்லாம் அவங்களால கொடுக்க முடியாது. என்னடா பண்ண முடியும் உங்களால? முடிஞ்சதை பார்த்துன்னு போங்கடா. நான் ப்ளீஸ் நான் உங்க காலில் விடு. நான் என் ஃப்ரெண்டை மட்டும் விட்டுங்கண்ணா. சரி உங்கள் ஃப்ரெண்டு நாங்கள் 50,000க்கு பேரம் பேசிக்கிறோம். அதுக்கு மேலே 50,000 போட்டு தந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை நான் உங்ககிட்ட ஒப்பச்சிடுறேன். குத்துட்டு கூட்டின்னு போய் நேரலாம். காசு நட பண்ணது. யாருக்காவது தெரிஞ்சுது உன் ஃப்ரெண்டு அவ்வளோதான், ஜாகிரதை. என்னடா பண்ணது? 1,00,000 ரூபாய் இந்த பாலாஜி கூட்டின முடியும். இப்போ நான் பண்ணது தர்றியா? 1,00,000 ரூபாய் எத்தனை ஜீரோ கூட தெரியாம இருக்குது மேடம். ஏய் யாரோ சவுண்ட் ஏறு போல. ஆமாடா. சரி வா போய் பார்க்கலாம். செம்மையா தானே அவன். ஏய் யாரா நீங்கள்? சும்மா டான்ஸ் பார்க்க வந்தேன். டான்ஸ் பார்க்க வந்தீங்களா? உங்களுக்கு ஆட தெரியுமா? இது ஒரு அளவு தெரியும்ண்ணா. சரி ஆடுறீங்களா? ஒரே நிமிஷம் நான் ட்ரெஸ் மாற்றின்னு வந்துடுறோம். சரி ஆட்டம் போயிட்டாங்க. பாட்டு போட்டாங்க. வாடா வாடா.
ஏய் வேற மாதிரிப்பா, சூப்பராக நீங்கப்பா, செம்மையாக இருந்தீங்க. ஏய் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்கில் இருக்குது, அடுத்த மாதம் காம்படிஷன் நடக்குது. உங்களுக்கு ஓகேனா வந்து காம்படிஷன் கலந்துக்கின்னு ப்ரைஸ் வின் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து 2 லட்ச ரூபா ப்ரைஸு. ஓகேனா சொல்லுங்கள். டேய் 2 லட்ச ரூபாய் காசு தராங்க, அந்த காசு வச்சு பால் எடுத்துலாம். சரி ஓகே நான் வரேன். அப்போ சரி என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு 10 மணிக்கு கிரவுண்டான வந்துடுங்க. உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் தரேன். ஓகேவா? சரியா? அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? சரி. அப்படிதான்டா. ஏய் நீ இந்த பக்கம் வா. ஏய் நீடா. ஏய் நீ அப்படி போ. நீ நான் சொல்கிற மாதிரி பண்ணு. ஓகேவா? அதோ இப்படி தான். சரியா? ஏய் நீ இந்த பக்கம் வாடா. ஏய் நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. சரி ஓகேவா? நீ இந்த பக்கம் வந்துரு. நான் 1 2 3 சொன்னேன்னே எல்லாரும் இந்த பக்கம் வந்துடணும். சரியா? நீ இப்படி வந்து இங்கே நின்றுடணும். 1 2 3 நீ வா. இப்போ நீ வந்து இங்கே வந்துடணும். ஏய் நீ இருடா, அனுப்பிவாடா. நீ அவங்க மாமா எங்கடா? ஊருக்கு போய்க்கிறான். இவனா ஊருக்கு போகிறான், மாஸ்டர்னா திருப்பதி போயிட்டு இப்போ தான் வர்றாரு. அடுத்த மாதம் காம்படிஷன் வச்சு என்னடா பண்ணுறீங்க? நான் என்னடா பண்ணுறேன்? என்ன பண்ணுறது? வா போகலாம். மாஸ்டர் உட்காந்து வரான். ஏன் பக்கத்திலே இருக்கீங்க, வரத்துக்கு இவ்வளோ நேரமா? டைம் ஆயிடுச்சுண்ணா. ஏன் எதிரணி காலையிலே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் இன்னத்துக்கு வாரீங்க, என்னதான் பண்ணுறீங்க? எதே அவனுங்களா? ஓ குப்பை போடுற பசங்க அவனுங்களா? ஆப்பனன்ட்டு ஏன் நம்மளுக்கு எதிரணி அவங்க தான். காலையிலேருந்து பெருகு நேரத்தை பெருகினுங்கிறாங்க. சுத்தமாயிடுச்சா பார்த்துட்டு வந்துடுவா. நோ, அவன் ஒரு நாள் எங்களுக்கு தண்ணி கைட்டு அடி வாங்கி போனானா? சிரிப்புனா வாடா போலாம். அவனுங்க பார்க்கவே சிரிப்பாக தாங்க. இல்லை சல்லக்குட்டி எங்கே போச்சு? ஐயா நமஸ்காரம். குப்பை பொறுக்கிற பசங்களை வச்சு டான்ஸ் சொல்லி தரேன். பேர் பெருகு நேரத்தில் பெருகின்னு கிடைக்கிறேன். சிரிப்பாக இருக்குது எனக்கு. ப்ரோ நாங்கள் எப்படின்னா ஆடுறோம், உங்களுக்கு என்ன ப்ரோ? உங்களுக்கு என்ன ப்ரோ இப்போ பிரச்சனை? அப்புறம் அவங்கள கேவலமாக பேசுகிறீங்க. கேவலமாக தான் பேசுவானுங்க. சல்மான் கான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிறாமே சொல்லுங்கிற. ஏதோ ஒரே கதையாகுது இதா. ப்ரோ ஃபர்ஸ்ட் அவங்கள அந்த மாதிரி பேசாதீங்க ப்ரோ. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? சும்மா அவனுங்களை வந்து அந்த மாதிரி கிண்டல் பண்ணாதீங்க. குப்பை பொறுக்கிற பசங்களை கூட வச்சுனா நான் வேற எப்படிடா பேசுறது? இவனுங்களால எங்கள் கிரவுண்டு ரேஞ்சே கொஞ்சிச்சுரா. எங்கள் பசங்க ரேஞ்சுன்னா இவனுக்கு மூஞ்சை பார்த்தியா? பாட்டில் போகிறவங்கலாம் கூட வச்சிருந்தாங்க. வேற ப்ரோ ப்ரோ இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? கொஞ்சம் இருக்காது, கொஞ்சம் அதிகமாகவே இரு, அப்பதான் கெத்தா இருக்கும். ப்ரோ ஃபர்ஸ்ட் காமெடி பண்ணதை நிறுத்துங்க ப்ரோ. சும்மா வந்து கடுப்பேற்றி நிற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம்? சும்மா வெறுப்பேற்றி நிற்கிறீங்க. காமெடிலாம் பண்ணல. இவனுங்க எங்களை கூட ஆட தகுதி. இப்போ அதெல்லாம் இல்லை. அவங்கள பார்த்து உனக்கு பயம் வந்துச்சு? ஐயோ பார்த்தோன்னே பயம் வந்துச்சு இவங்களை பார்த்த உடனே. ப்ரோ சும்மா வெறுப்பேற்றி நிற்கிறீங்க. அப்போ ப்ரோ காம்படிஷன்ல மோதி பார்க்கலாம். இப்போ ப்ரோ ஸ்டேஜில் வந்து குப்பை பொறுக்குங்க, ஸ்டேஜ் எல்லாம் காலியாகும். டே வாடா போலாம். இவனுங்க கடையிறான பிஸ்னாரி பசங்க. பார்க்கலாம். நான் குப்பை போடுறதுனா அவ்வளோ கேவலமா? உங்களுக்கும் ஆடுறதுக்கு ஆசை இருக்காதா? ஏய் சி அப்படியெல்லாம் இல்லை. வாடா. அவனுக்கு முன்னாடி நான் ஓவரா பேசிட்டு வந்துட்டேன். அவனுக்கு முன்னாடி நம்ம ஜெயிச்சே காட்டணும். மகனை ஆடுற ஆட்டத்துக்கு அப்படியே எப்படி தெரியுமா? கத்துக்கலாம். கப்பு முக்கியன்றது இல்லை, நம்மளுக்கு மெயினாக நம்மளுக்கு துட்டு தான் முக்கியம். புரியுதா? ஆடுற ஆட்டம் அப்படியே கொஞ்சம் நஞ்சமா இல்லை. கால் அப்படியே தரையில நிக்க கூடாது. ஸ்டேஜ் மேல ஏறினாலே அப்படியே விசில் வேற லெவல்னா. என்னோட ஸ்டெப் எல்லாம் சொல்லி தரேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. சரியா? டேய் நீ இப்படி வந்து நில்லு, டேய் நீ இப்படி நில்லு, டேய் நீ அப்படி நில்லு. ஏன் இங்க நிக்க மாட்டியா? நான் போறது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. என் காலை தான் பார்க்கணும், என் காலு தான் ஆடும். இதோ இந்த ஸ்டெப்பு போடு. சரியா போட மாட்டீங்களா? அப்படி போடா. அது கொஞ்சம் ஸ்பீடா போடு. நல்லா போட்டு நல்லா போடுறா. உடம்பு நல்லா வளையணும். அப்படியே லைனா வரணும். என்னடா லைனா வரச்சுனா இப்படி வாரீங்க மந்த மாடு மாதிரியா? லைனா வர சொன்னா சிரிக்கிற நீ. ஒழுங்கா லைனா வாங்கடா. டேய் அப்படி வாடா, அந்த சைடு வாடா. லைனா வாடா. அப்படியேதான். அதேதான். அது அப்படியே லைனா வா. அப்படியே வா. ஸ்டெப் சூப்பர். வா 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 வா. அதே மாதிரி தான். ஓகேடா. நீங்க இதோ ஒரு அளவுக்கு பண்றீங்க. இது இந்த ஸ்டெப்பு போட அடுத்தது. அது நல்லா கையை திருப்பு, நல்லா திருப்பு. உடம்பு வாலி. அது அப்படியே பின்னாடி வா. அப்படியே வா. இப்போதைக்கு இந்த 2 ஸ்டெப்பு மட்டும் நல்லா ட்ரைனிங் ஏற்றுங்க. இதனோட ஸ்டெப் ரிப்பன் பண்ற மாதிரி. அது நீங்க போடுறது கொஞ்சம் சரியா போட மாட்டீங்க. இதோ நான் போடுறேன் பாருங்க ஸ்டெப். போடு. உடம்பு நல்லா வாலி. இதே மாதிரி ஆடிந்தா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எத்த மாதிரி தான். அப்படியே வா. அவனுக்கு சிரிப்பு காமிக்கல, நம்ம தான் சிரிப்பு காமிச்சுக்கிறான். அவசரமே இல்லை. இதே மாதிரி நல்லா தான் பண்றீங்க. இன்னும் போக நம்ம கத்துறோம். மாஸ்டர் எங்கடா? இந்த ஃபோன் பண்றேன்டா.
தர்மாகோல் மூஞ்சி. ஹலோ ஹலோ நோ எங்கே தானே இருக்கிற? யோ சின்ன வேலையை வெளியூர் வந்திருக்கேன். நோ காம்படிஷன் வச்சுக்கின்னு வெளியூருக்கு போயிற? எல்லாம் பேச்சுட்டேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. ஸ்பான்சர் வீட்டில் கூட பேச்சுட்டேன். நம்மளுக்கு தான் அந்த காசு, நம்மளுக்கு தான். நீ கவலைப்படாத. நான் கொஞ்சம் சோழியா இருக்கேன். அப்புறமா பண்ணுறேன். நோ நோ அப்புறமா பண்ணுறேன் வையா. டேய் என்னடா சொன்னார் மாஸ்டரு? அடா பையா அவர் வெளியூருக்கு போயிடறானடா. காம்படிஷன் வச்சு இன்னும் வெளியூருக்கு போய்கிறாரு. ஒரு நாள் நம்மளே பார்த்துக்கலாம் வாடா. சரி வாடா போகலாம். டேய் எப்படியாவது வின் பண்ணுறத பாருங்கடா. நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணிட்டீங்களன்னா இன்னொரு லெவலுக்கு இட்டுன்னு போவாங்க. உங்களுக்கு வேறு லெவலாக இல்லை. எப்படியாவது நல்லா ஆடி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறத பாருங்க ஃபஸ்ட். இன்னொன்று என்னன்னா டான்ஸ் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன ஸ்டெப்பு போட போகிறோம் எல்லாம் புரிஞ்சுக்குங்க. சரி இப்போ ஓகே போகலாமா? ஆனா கிண்டல் பண்றாங்க. ஏய் அவங்க கடையிறாங்க விட்ற அவங்களெல்லாம் பார்க்காத. ரெடியா சார்? எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் வாங்க. இவர் தான் காம்படிஷன் ஓனரு. வின் பண்ணால் 2 லட்ச ரூபா தருவார். அப்புறம் வின் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இட்டுன்னு போவார். ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி இவங்க தானே சார்? இவங்க தான்ப்பா. நீங்கள் தான்ப்பா ஃபஸ்ட் ஆடணும். நீங்கள் ஓரமாக போங்க, அவங்க ஆடுவாங்க. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க, உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க, உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க, முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. நீவ சுருட்டி வரான், காலரத்தான் பெரட்டி வரான், முடிய சில்பி விட்டா ஏறும் உள்ளார. மரணம் மாசு மரணம் டஃப் தரணும், அதுக்கு அவதான் பிறந்து வரணும். மாசு மரணம் டஃப் தரணும், ஸ்டெப் முறையா விடணும். தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க, உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க, முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. வாங்கடா. எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஒழுங்கா ஆடுங்கடா. சரி ஆல் த பெஸ்ட்ரா, போயிட்டாங்க. புட்டுக்கு நனி நாரி ஐக்கு மூட்ட மீனாச்சி மூஞ்ச கைவினாலாச்சி. ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்களா நல்லா வரலாம். இருப்பா வின் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண விடுப்பா. அவங்கள பார்த்து கொஞ்சம் கற்றுக்கப்பா. நீ
சூப்பராக நீங்கள் பண்ணீங்க. சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா, பசங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சுக்கிறப்பா. இதாப்பா உங்கள் செக்கு. ஓ ஓகே சார் ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், ஓகே சார். சரி நீங்கள் போயினே இருங்க, நான் வரேன். இதோ இது எடுத்துன்னு போங்க, நான் போயினே இருங்க, வரேன். ஹேய் அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க பா, சூப்பரான தம்பி, சூப்பரானப்பா. ஹேய் நீ கூட சூப்பரானப்பா. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வின் பண்ணீங்கன்னா நீங்கள் இப்போது எதுவும் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வின் பண்ணும், ஓகேவா? டேய் மாஸ்டர் ஃபோன் பண்ணுறாரா, இப்படி நான் பேசுகிறேன். ஹலோ. யாரு கையால போய் செக்க வாங்கினீங்க? யாரை வாங்கினாங்க? எதுக்கு இப்போ இப்படி பேசிட்டு இருக்கா? இன்னும் வேற எப்படி பேசுறது? இப்போ எதுக்கு இவ்வளோ அவசியமா பேசிட்டு இருக்க? என்ன மைத்திக்கு பேசிட்டு இருக்க சும்மா? அவனுக்கு ஜெயிச்சு அவனுக்கு செக் வாங்கிட்டு போயிட்டானுங்க. எப்போ? இப்போதான். சரி விடு, இந்த நாளைக்கு பார்த்துக்கோ. எதுக்கு சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருக்கா? அவனுங்க எத்தனை போயிட்டானுங்க, நம்ம மறந்துடுவேன் தான். கொஞ்சம் ஜோலியாக இருக்கும், ஜோலி முடிச்சுட்டு பண்ணுறேன். டேய் கடுப்பாகுதுடா டேய், எதுவும் காலேருந்து கையில் மாட்டோம், வெறும் படிதுடா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதே தான்டா எனக்கும். டேய் கலை, ஒரு வேளை அந்த பசங்க காசு தந்துட்டனால பண்ணுவேன் நீ. டேய் அவனுங்களே கொப்பு பொறியிறானுங்க, அவனுங்களே எடுத்துன்னு வந்து கொடுக்குறானுங்க. ஒரு வேளை அவனுங்க எடுத்துன்னு வந்துட்டாங்களா? டேய் அவனுங்களே எடுத்துன்னு வர மாட்டானுங்க பட. நான் சொல்கிறேன், நான் பண்ணி அண்ணா உன்னை எங்கன்னா தேடுது. அவனுக்கு தானே நீ? ஆமாண்ணா. அண்ணா காசு ரெடி பண்ணிட்டேண்ணா, என் ஃப்ரெண்டை விட்டுருங்கண்ணா. டேய் அவன் காசு ரெடி பண்ணிட்டானே மேடம், இப்போ நம்ம என்னடா பண்ணுறது? அதுதான்டா நானும் சொன்னேன். அண்ணா காசு எடுத்துன்னு வரேன், என் ஃப்ரெண்டை விட்டீங்களாண்ணா? டேய் உண்மையிலே காசு ரெடி பண்ணிட்டீங்களாடா? அண்ணா டான்ஸ் காம்படிஷன் ஜெயிச்சோண்ணா, அதனால 1 லட்சம் ரூபாய் ப்ரைஸ் தந்தாங்கண்ணா. டேய் அவனுங்க வேற காசு ரெடி பண்ணிட்டுக்கிறானுங்க, நம்ம வேற அவனை கை மாத்திட்டு இருக்கோம். என்னடா பண்ணுறது? அப்படியா ஃப்ரெண்டு? 나를 탑강 멈춰진 이 swag 어디 한번 해봐 make a man dance 아마도 비디오 툭 치면 넌 knockout 강력한 가짜 가시 누가 날 만들긴 너가 날 조금도 모르네 모르기도 한 발짝지 여기서 나만큼 나다운 사람이 한 명이라도 있었냐고 난 물어 아무렴 어때 나 이기러 왔거든 여기에